வணக்கம். எப்ஸ்டைன் என்ற பூதம் மோடியின் பெயரும் அடிபடுகிறது. அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறதால தான் நான் தொடர்ந்து நல்ல நல்ல காணொலிகளை போட முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. விஷயத்து வாங்க. இப்ப சமீப காலங்களில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஜெஃப்ரி எப்ஸ்டைன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் பிம்பு பிளஸ் பைனான்சியரு, பல்வேறுபட்ட வேலைகளை செய்து சிறுமிகளை பாலியல் இச்சைக்கு உட்படுத்தி பல பிரபலங்களுக்கு அவர் பலியாக்கியவர் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு உரையாடல் தான் இப்ப போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இதுல முக்கியமா நம்ம இதுல பாக்குறோம்னா, அவர் வெளிப்படையில ஒரு ஃபைனான்சியல் புரோக்கர்னு சொல்லிக்கிறார் தண்ணியே. ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா அவருடைய வேலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா 18-16 வயதுக்கு கீழே உள்ள சிறுமிகளை பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு விருந்து படைக்கிறது, அதாவது செக்ஷுவல் ஃபேவர்ஸ் மாதிரி அவங்க நடந்துக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல இந்த லிஸ்ட்டை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தலை சுத்துது. அந்த அளவு பில் கேட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ட்ரம்ப் வரையிலும் முடியுது. தொழில்கள் இருக்காங்க, சயின்டிஸ்ட் இருக்காங்க, ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க, அவங்க இதுல இல்லாத ஆட்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி மிக ஒரு மோசமான ஒரு அந்த அந்த லிஸ்ட் அவ்வளவு பெரிய ஒரு லிஸ்ட் நீளுதுங்கிறத பாக்குறோம். இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னா, பல்வேறு நாடுகள்ல இதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. எந்தெந்த நாட்டு பிரமுகர்கள்லாம் அதாவது இன்க்ளூடிங் சவுதி இளவரசர் உட்பட, பிரிட்டிஷ் இளவரசர் உட்பட நிறைய பேர் இதுல ஈடுபட்டிருக்காங்கிறத பார்க்கும்போது, அந்தந்த நாட்டுல உள்ள அரசியல் நிகழ்வுகள் அல்லது வெளிவிவகாரத்துறை உறவுகள்ல இதன் மூலம் நிறைய பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டுச்சா அப்படிங்கிறத பத்தியும் விவாதங்கள் இப்ப போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த மாதிரியான ஒரு ஸ்கேண்டல்ங்கிறது சமீபத்துல இவ்வளவு ஒரு வால்யூம் அதிகமா உள்ள இவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய, இது மாதிரி பெண்களுக்கு எதிரான ஒரு செய்கையாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ஸ்கேண்டல் சமீபத்துல எதுவுமே இல்லை. அந்த அளவு இது ரொம்ப இது இது வீரியத்திலையும் பெருசு, அதே மாதிரி தாக்கத்திலையும் பெருசா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் விவகாரத்துல அமெரிக்க அரசாங்கத்தையே இது புரட்டி போட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக ட்ரம்ப்போட ரோல் இதுல ரொம்ப பியாண்ட் டவுட் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அது அவர் அந்த வீடியோஸா இருக்கட்டும், இல்ல இமெயிலா இருக்கட்டும், இல்ல போட்டோஸ், இதெல்லாமே அவருடைய முழு பங்கேற்பும் இதுல இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. இதுல ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி அமெரிக்காவில் உள்ள பிரமுகர்கள், ஐரோப்பாவில் உள்ள பிரமுகர்கள், இன்னும் உலகத்தினுடைய பல பகுதிகளில இருந்து உள்ள பிரமுகர்களுடைய ஈடுபாடு என்பது, விஐபிஸோட ஈடுபாடு என்பது பியாண்ட் டவுட் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல இப்ப நம்ம இந்த நேரத்துல நமக்கு ஒரு கவலையான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்திய தலைவர்களுடைய பேர் கூட இதுல அந்த அந்த டைரியிலையும், அந்த வீடியோலையும், அந்த இமெயிலையுமே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இது ஒரு கடந்த ஒரு 20-25 வருஷமா நடந்துட்டு வருதுங்கிறதால இதனுடைய கோப்புகள் எல்லாமே ஆக்சுவலா கைப்பட எழுதப்பட்ட கடிதங்கள், டைப்ரைட் பண்ணப்பட்ட கடிதங்கள், போட்டோக்கள் இருக்கு. ஆனா இப்ப நம்ம சோசியல் மீடியா இல்லாததால சோசியல் மீடியா வந்த பிறகு வந்த வீடியோக்கள் இருக்கு. ஆனா அதுக்கு முன்ன பெரும்பாலான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸாவே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இப்ப இது பல லட்சம் பக்கங்கள் உள்ள இந்த எவிடன்சஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு உலகை உலுக்கிய மிகப்பெரிய ஒரு ஸ்கேண்டல் அப்படின்னு நம்ம இதை தெளிவா சொல்லலாம். இப்ப இதனுடைய அடுத்த பகுதியாக நமக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, இந்தியாவிலிருந்து இதுல ஈடுபட்டிருக்கவங்களுடைய சில பேருடைய பேரும் இல்லை அங்க இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதுக்கும் குறிப்பாக வெளிவிவகாரத்துறை அமைச்சராக இருந்த இப்ப மோடி அரசாங்கத்துல இருந்த ஹர்தீப் சிங் பூரி அப்படிங்கிறவர் தான் அவருடைய பேரு இதுல ரொம்ப அதிகமா அடிபடுதுங்கிறத பாக்குறோம். இவர் இப்பதான் பாஜகவில் இணைஞ்சவர். இதுக்கு முன்னாடி இவர் ஒரு இந்தியன் ஃபாரின் ஆபீசரா இருந்தவர். அங்க அமெரிக்காவில் ரொம்ப நாள் இருந்திருக்கிறாருங்கிறத பாக்குறோம். இவருடைய போட்டோ அந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறது பாக்குறோம். இவருடைய கரஸ்பாண்டன்ஸ், இவர் அவரோட இருந்தது, ஆதாரங்கள் நிறைய, இவர் சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி அதானியோட அனில் அம்பானியோட ஒரு போட்டோவும் இருக்கிறதா சொல்றாங்க. நிறைய நம்ம நாட்டு பிசினஸ் பீப்புளோட இன்வால்மெண்ட், அவர் இந்த எப்ஸ்டைனோட உள்ள இன்வால்மெண்ட்ல நிறைய இந்திய தொழிலதிபர்கள் இருக்காங்கிறத பாக்குறோம். மோடியோட பேர் கூட அங்க உள்ள டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு 3-4 இடத்துல வர்றதா சொல்றாங்க. ஆனா நேரடியா மோடியை போட்டோவிலேயோ வீடியோவிலேயோ எதுலையும் பார்க்க முடியல. அந்த மாதிரி எவிடன்சஸ் அங்க எதுலையும் இல்லை. ஆனா அவருடைய பெயர் என்பது
அடிபட்டிருக்குங்கிறத பாக்குறோம். வேற அந்த ஹர்தீப் சிங் பூரி, மற்றபடி அனில் அம்பானி இவங்களுடைய போட்டோக்கள், வீடியோக்கள்லாம் வந்து தாராளமாக அங்க மாட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இப்ப இவங்களுடைய இன்வால்மெண்ட் மூலமாக இந்திய அரசியலில் குறிப்பாக வெளியுறவுத்துறை மற்றும் நிதி நிதி மற்றும் பொருளாதாரம் இந்த மாதிரியான துறைகள்ல, வணிகத்துறைகள் இதுல எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப சேஞ்சஸ் ஏதாவது இந்த இன்வால்மெண்ட் மூலமாக இந்தியாவை பாதிக்கின்ற மாற்றங்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத தொழில தான் வந்து விவாதங்கள் இப்ப போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா வந்து மோடியை பார்த்து இவ்வளவு தூரம் வந்து, அதாவது ட்ரம்ப்பை பார்த்து மோடி வந்து இவ்வளவு தூரம் பொங்குறாருங்கிறத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ஏன்னா இவரு ஒரு பிரதம மந்திரி, அவரு ஒரு பிரதம மந்திரிங்கும் போது எதுக்கு இவ்வளவு தூரம் இவர் பம்பணும்? இந்த இந்த பம்புறது, இந்த பயந்து நடுங்கிறது, இது பதில் சொல்லாம இருக்கிறது, இதை பத்தி விவாதம் பண்றாம இருக்கிறது, ஒதுங்கி போறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஆட்களுக்குமே வந்து இந்த ஃபைல்ஸ்ல அல்லது இந்த எப்ஸ்டைனோட இந்த விவகாரத்துல ஏதாவது தொடர்பு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில ஒரு தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் வந்து நமக்கு இப்ப எழுது. ஏன்னா இதை பத்தி இப்ப இவங்க வந்து எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வங்கிகள் கூட இதை பத்தி எந்த பதிவும் போடல. நரேந்திர மோடி இதை பத்தி வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் இதை பத்தி எதுவும் பேசலங்கிறத பாக்குறோம். சோசியல் மீடியாவில தான் கொஞ்சம் பதிவுகள்லாம் வந்து இது இன்வால்மெண்ட் இருக்குமோ இருக்காதோ அப்படிங்கிற மாதிரியான வகையில இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இந்த எப்ஸ்டைன் விஷயம் வந்து உலகம் முழுக்க பல அதிர்வலைகளை ஏற்படுத்தும் போது இது இந்தியாவிலையும் ஒரு சில அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு தான் நம்ம வந்து விமர்சகர்கள் வந்து சொல்றாங்க. அது இப்போதைக்கு தெரியலன்னாலும் வரப்போற காலங்கள்ல இதுல வந்து நம்ம அரசியல் தலைவர்கள், நம்ம டிப்ளமேட்ஸ், பியூரோக்ராட்ஸ், நம்ம ஆட்கள் இவங்களுடைய இன்வால்மெண்ட் இதுல ஏதாவது இருக்குதா, அதன் மூலம் இந்திய அரசியல்ல, இந்திய பொருளாதாரத்துல, இந்திய வணிகத்துல ஏதாவது மாற்றங்கள், கன்சிடரபிள் சேஞ்சஸ் ஏதாவது ஏற்பட்டு அதன் மூலம் பாதிப்பு நமக்கு நிறைய ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நம்ம போக போக தான் தெரியும். இப்போதைக்கு நமக்கு வந்து இப்பதான் அது வந்து அந்த டிப் ஆஃப் ஐஸ்பேர்ங்கிற மாதிரி இப்பதான் ஓப்பன் ஆயிருக்கு அந்த இஷ்யூ, எத்தனை விஷயம். அது கொஞ்சம் கொஞ்சமா அது ஃபீல் ஆகி ஒன்னொன்னா நகர்த்திக்கிட்டே வரும்போது மேபி நம்ம அரசியல்வாதிகளுடைய இன்வால்மெண்ட் அதுல இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற விஷயம் போக போக வர காலங்கள்ல ரிவீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய தான் இருக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய பெரிய தலைகளே வந்து ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆசாமியே வந்து இந்த மாதிரியான ஒரு செக்ஸ் ஸ்கேண்டல்ல மாட்டிட்டு இப்ப அங்க அவரால் சமாளிக்க முடியல. அமெரிக்க அரசியல்ல வந்து மக்கள் வந்து அதை விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மீடியாக்கள் இதை பத்தி நிறைய எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அது ரொம்ப தொடர்ந்து வந்து இந்த ஒரு வாரத்துல அங்க எல்லா பத்திரிகைகளும் இதை பத்தி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, ஊடகங்களை இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கு இல்லையா, அங்க உள்ள அந்த துறையே வந்து இதை ரிலீஸ் பண்ணிட்டதால, அந்த லீகல் டிபார்ட்மெண்ட்டே இதை ரிலீஸ் பண்ணதால அதுக்கு அத்தன்டிசிட்டி அதிகமா இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பீப்புள் அங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்புவதனுடைய அடுத்த வெளிப்பாடு என்னன்னா ட்ரம்ப் மேல வந்து இம்பீச்மெண்ட் கொண்டு வரலாமான்னு கூட அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஜஸ்ட் பிகாஸ் அவர் பிரசிடண்டா இருக்காங்கிறதால இந்த மாதிரியான ஒரு அடாவடி எல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி பொது வழியில வந்து பேர் கட்டு போனவர் வந்து மக்கள் அப்படியே ஏத்துக்குவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால அங்க வந்து போராட்டங்கள் வந்து ஸ்லோவா மக்கள் போராட ஆரம்பிச்சாங்க. ஊடகங்களே இதை பத்தி விவாதங்கள் நிறைய நடக்குது அப்படின்னு பாக்குறோம். இந்தியாவில் வந்து இதுக்கான எவிடன்ஸ் கிளியரா இல்லாதங்கிறதால அதை பற்றிய இந்த முன்னெடுப்புகள் வந்து இங்க ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு. வரப்போற காலங்கள்ல இதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இதுல என்ன மாதிரியான பங்கு இருந்திருக்கு இவங்களுக்கு, இது எந்த அளவுக்கு நாட்டை பாதிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான போக போக விவாதங்கள் நடைபெறலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோடி இதை பத்தி வாய் திறக்கல. ஏன்னா அவர் எதை பத்தியுமே வாய் திறக்கல. நம்ம பாக்குறோம் சமீப காலங்கள்ல அவரு எந்த நம்மளை பாதிக்கிற எல்லா விஷயங்களுக்கும் கூட அவர் வாய் திறக்கல. அப்படிங்கும் போது இதை பத்தியுமே அவர் வாய் திறப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை. எது எங்க இருந்தாலும் இந்த மாதிரியான நிகழ்வு, இந்த எக்ஸ்சேஞ்ச் வேல் என்பது உலகத்தையே வந்து ஒரு கலக்கம் அடைய செய்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதுல இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்துங்கிறத போக போக வர காலங்கள்ல நம்ம இதை பத்தி காணொலி போடுவோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.